காவேரி கவலையோட வண்டிய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சொல்றாரு காவேரிய பார்த்து, நீ நல்லா வண்டி ஓட்டுற, எனக்கு நல்லா தெரியுங்க. அதென்ன, நான் நல்லா வண்டி ஓட்டுறேன்னு ஆச்சரியமா சொல்றீங்க? டிரைவிங்னா உங்களாலதான் ஓட்ட முடியும்னு எழுதி வச்சிருக்கா என்ன? எங்களை எல்லாம் பார்த்தா சரியா ஓட்டுறவங்க மாதிரி இல்லையாங்க? எல்லாம் பிராக்டிஸ் பண்ணா கரெக்டா வரும். விஜய் சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம். அடிக்கடி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லுங்க, நான் நல்லா தெரிஞ்சுக்கிறேன். விஜய் 80 கேஜி பேண்ட் ஷர்ட் போட்ட ஹீரோவை இப்பதான் பாக்குறேன். சரி, எப்படி ஃப்ரெஷ்ஷா நீங்களே யோசிச்சு நல்லா கலாய்க்கிறீங்க, வேற லெவல்ல சொல்றீங்க. விஜய் மொக்க வாங்கிட்டா இந்த மாதிரி தானே பேசணும். விஜய் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. காவேரி கடுப்புல வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆபீஸ் வந்துடுது. காவேரிய விஜய் 5 நிமிஷம் வண்டியில வெயிட் பண்ண சொல்றாரு. காவேரியும் கண் கலங்கிக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சொல்றாரு, எல்லாமே பக்காவா இருக்குல்ல சார், நீங்களே வந்து பாருங்க சார், மேடமோட கேபினை பக்காவா ரெடி பண்ணியிருக்கோம். விஜயும் வந்து பாக்குறாரு கேபினை எப்படி இருக்குன்னு. விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, காவேரி நீ எம்டி ஆகி கையெழுத்து போடுற கான்ட்ராக்ட் இதுதான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. விஜய் அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட கேக்குறாங்க, வக்கீல் வந்துட்டாரான்னு. அதுக்கு ஸ்டாஃப் சொல்றாங்க, இன்னும் வரல சார். விஜய் சொல்றாரு, அவர் வந்த உடனே அவர் கொண்டு வந்த டாக்குமெண்ட்லாம் கிராஸ் செக் பண்ணிட்டு ரிப்பனை கட் பண்ணிருங்க. ஓகே சார்னு சொல்லிடுறாங்க விஜய் கிட்ட. காவேரி கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இத பத்தி தெரிய வேணாம், நான் சொல்லும் போது கரெக்டா கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே சார், செஞ்சிடறோம். காவேரிய கூட்டிட்டு வர்றாங்க. ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ரிப்பனை கட் பண்ண சொல்றாங்க. காவேரிக்கு அதிர்ச்சி ஆகுது. காவேரி அந்த கேபின்ல உள்ள போர்டை பாக்குறாங்க. காவேரி விஜய்னு அந்த போர்டுல எழுதி இருக்கு, எம்டின்னு எழுதி இருக்கு. அதை பார்த்த உடனே காவேரி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. விஜய பாக்குறாங்க. விஜய் சொல்றாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் கை தட்டுறாங்க. ரிப்பனை வெட்டுறதுக்கு கத்திரிக்கோலை விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜய் சொல்றாரு, மேடம் நீங்க விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட மேனேஜிங் டைரக்டரா ப்ரமோட் ஆயிருக்கீங்க. காவேரி சொல்றாங்க, நான் இத எதிர்பார்க்கவே இல்லைங்க, நான் என்னென்னமோ நினைச்சு குழம்பிட்டேங்க. காவேரி மேடம், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் ரிப்பனை கட் பண்ணுங்க. எம்டி மேடம். காவேரி சிரிச்சுக்கிட்டு கட் பண்றாங்க ரிப்பனை. காவேரிய எம்டி சீட்ல விஜய் உட்கார வைக்கிறாரு. விஜய் சொல்றாரு, நம்மளோட ப்ராஜெக்ட்ல எம்டியா நீங்க சைனா போட போறீங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் லாயரை வர சொன்னேன். காவேரி, இப்போ உன் டவுட்லாம் கிளியரா? காவேரி சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க. விஜய் சொல்றாரு, கம்பெனியா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, எல்லாமே என் காவேரி தான். காவேரி சைன் போடு. காவேரி கையெழுத்து போடுற மாதிரி விஜய் கனவு கண்டுகிட்டு இருக்காரு. மேனேஜர் சொல்றாரு, சார் லாயர் வந்துட்டார் சார். விஜய் சொல்றாரு, ஓ வந்துட்டாரா, வர சொல்லுங்க. குமரனும் கங்காவும் ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிடுறாங்க. பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே கங்கா அவங்களோட ஆசைகள்லாம் குமரன் கிட்ட சொல்றாங்க. குமரனும் பேசிக்கிட்டே இருக்காரு கங்கா கிட்ட. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப குமரனுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வருது. குமரன் அதை பாக்குறாரு. அந்த பொண்ணு பிராக்டிஸ் பண்ண வீடியோவை நமக்கு சென்ட் பண்ணிருக்காளே, இவ பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு குமரன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. கங்கா கேக்குறாங்க, என்னங்க திரும்பவும் அதே மாதிரி முழிக்கிறீங்க, கொடுங்க. போனை பார்த்துட்டு கங்கா குமரனை பார்த்து சிரிக்கிறாங்க. வக்கீல் போறத காவேரி கார்ல இருந்தபடியே பாக்குறாங்க. காவேரி நினைக்கிறாங்க, இவரு அன்னைக்கு வந்த அதே லாயர் தானே. லாயர் சொன்னதெல்லாம் காவேரிக்கு ஞாபகம் வருது. ஆபீஸ் ஸ்டாஃப் காவேரி கிட்ட வந்து சொல்றாங்க, உங்களை சார் வர சொல்றாருன்னு. காவேரி காரை விட்டு ஆபீஸ்க்குள்ள வர்றாங்க. விஜய் சொல்றாரு, வா காவேரி. லாயர் சொல்றாரு, இந்த ஒரு டாக்குமெண்ட் போறோம் சார், மியூச்சுவல் கன்சர்னுக்கு. காவேரிய பார்த்து விஜய் கேக்குறாரு, என்ன காவேரி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? விஜய், ஒன்னும் இல்ல காவேரி, எல்லாம் தெரிஞ்ச உனக்கே இவ்வளவு டென்ஷனா இருக்கே, வீட்டுல யாருக்குமே இந்த அக்ரிமெண்ட்டை பத்தி தெரியாது. உங்களுக்கெல்லாம் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னைக்கு லாயர் வந்தப்ப வீட்டுல என்ன ஏதுன்னு கேட்டு தாத்தா டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இதனாலதான் ஆபீஸுக்கே லாயரை வர சொல்லிட்டேன். மிஸ் ஆன டாக்குமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து வாங்கிக்கலான்னு. லாயர் சொல்றாரு, மேடம் இந்த ஃபார்ம்ல மாத்திரம் ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க மேடம், சைன் போடுங்கன்னு கேக்குறாங்க. காவேரி விஜயவே பாக்குறாங்க. விஜய் சொல்றாரு, சைன் போடு காவேரி. சரி, நீ என்னையவே பாத்துக்கிட்டு இருக்க, உன் சைனை நானே போட்டுறேன். காவேரி பதட்டமாறாங்க.
இந்தா காவேரி, நான் சைன் போட்டு முடிச்சிட்டேன், நீ சைன் பண்ணு. என்னாச்சு காவேரி, வீட்ல தைரியமா சைன் பண்ணிய, மிஸ் ஆன டாக்குமெண்ட்டை தான் இங்க சைன் வாங்குறாங்க, தைரியமா சைன் பண்ணு. காவேரி கை நீட்டி காசு வாங்கியிருக்க, சைன் பண்ணு. காவேரி சொல்றாங்க, என்னால போட முடியாதுங்க. என்ன காவேரி விளையாடுறியா? என்னங்க, உங்களை என்னால விட முடியாதுங்க, எனக்கு நீங்க வேணுங்க. எல்லாமே அக்ரிமெண்ட் படிதான் நடந்துச்சாங்க நமக்குள்ள. முடியாதுங்க, என்னால கையெழுத்து போட முடியாது. காவேரி என்ன டென்ஷன் ஆக்காத சொல்லிட்டேன். என்னங்க, நான் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. காவேரி மரியாதையா இந்த டாக்குமெண்ட்ல சைன் போடுன்னு நான் சொல்றேன். நான் இல்லாட்டி சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னேன்ல, எதுக்கு காவேரி யோசிச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல சைன் பண்ணு காவேரி. ஏய், நான் அப்படிதான் சொல்லுவேன், என்னால சைன்லாம் போட முடியாது, நான் போடவும் மாட்டேன். காவேரி சைன் போடுன்னு நான் சொல்றேன். விஜய், நான் சைன் போட மாட்டேன், எனக்கு நீங்க வேணும், என்னால முடியாதுங்க. சைன் போடுறியா இல்லையா காவேரி? இந்த கனவு காவேரி காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப வருது. காவேரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது கனவுதான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. காவேரி அவங்க மனசுக்குள்ள சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன் காவேரி அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. விஜய் இப்ப கூப்பிடுவாரு, நான் என்ன பண்றது, நான் இங்க இருந்தா தானே என்ன சைன் போட கூப்பிடுவாரு. சரி, நம்ம ஒரு செகண்ட் கூட இந்த இடத்துல இருக்க கூடாது. விஜய் காவேரிய கூப்பிடுறதுக்கு வர்றாரு. அப்ப காவேரி காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. விஜய் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆறாரு. காரு எங்கன்னு தேடி பாக்குறாரு. காவேரிக்கு விஜய் கால் பண்றாரு. காவேரி அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க, நான் அட்டன் பண்ண கூடாது இந்த காலை. என்னைய சைன் போடுறதுக்கு தானே தேடுறீங்க, அதுக்கு தானே காலே பண்ணிருக்கீங்க, நான் அட்டன் பண்ண மாட்டேன். திருப்பி திருப்பி விஜய் கால் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு காவேரி நினைக்கிறப்ப ஒரு ஆளு ரோட்ல நடந்து போறாரு. அவர் மேல மோத போறோமேன்னு காரை வேகமா ஓட்டி குப்பை கொட்டி வச்சிருக்க இடத்துல மோதி நிப்பாட்டுறாங்க அந்த காரை. இத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் ஓடியாராங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. காவேரிய பார்த்து நெத்தியில ரத்தம் வர்றத பாக்குறாங்க. எல்லாரும் தொடச்சு விடுறாங்க காவேரியோட நெத்தியில வர்ற ரத்தத்தை. காவேரி சொல்றாங்க, நான் ஓகே தான், நல்லா தான் இருக்கேன். இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, நம்ம சின்ன அடின்னு தான் நினைப்போம், அது வேற எக்கு தப்பா அடிபட்டு போகுது. காவேரியோட போன் அடிக்கிறத பாக்குறாங்க. காவேரி சொல்றாங்க, அந்த போனை அட்டன் பண்ணாதீங்கன்னு. இருமான்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்றாங்க. விஜய் சொல்றாரு, காவேரி எங்க இருக்க நீ? சார், உங்க ஒய்ஃபு காரை ரோட்டோரத்துல கொண்டுட்டு போய் இடிச்சிட்டாங்க சார். இத கேட்ட உடனே விஜய் அதிர்ச்சி ஆறாரு. விஜய் கேக்குறாரு, ஆக்சிடென்டா? சார் சீக்கிரத்துல வாங்க சார், அம்மாவுக்கு நெத்தியில எல்லாம் அடிபட்டிருக்கு சார். என்ன மேடம் சொல்றீங்க, ரொம்ப பலமான அடியா? நினப்போட இருக்காங்களா இல்லையா? சார் நல்லாதான் சார் இருக்காங்க. இருங்க சார், அவங்க கிட்டே போனை கொடுக்குறேன். காவேரிய பேசுன்னு சொல்றாங்க. காவேரி சொல்றாங்க, வேண்டாங்க்கா வேண்டாங்கான்னு சொல்றாங்க. லைன்ல இருந்துகிட்டே கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த இடத்த சொல்லி வர சொல்லுங்க, புருஷன் திட்டுவாரோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. இருக்கிறவங்க சொல்றாங்க போன்ல, இவங்க ரொம்ப பயப்படுறாங்க, நாங்க சொல்ற இடத்துக்கு நீங்களே வந்துருங்க சார். விஜய்க்கு அட்ரஸ சொல்றாங்க. விஜய் சொல்றாரு, நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன், நீங்க அவங்கள பக்கத்திலே இருந்து பாத்துக்கோங்க. இருக்கிறவங்க சொல்றாங்க, நாங்க பாத்துக்கிறோம் சார் அவங்கள சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.